ஹலோ ஸ்னைபர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் மார்னிங் என்ன பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்னைப்பர் ஆயிருந்தது. ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்னைப்பர் தான். பட் என்னன்னா, அந்த ஸ்னைப்பர் என்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ், அதாவது அது ரொம்ப ரொம்ப கம்மி பேங்க் நிஃப்டியில் கம்பேர் பண்ணும்போது. அவன் கொடுத்த மூவ்மெண்ட்டுக்கு 200-300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் கொடுத்துருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் எக்ஸ்பைரி வேற. அவன் நல்லாவே ப்ரீமியம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவளுக்கு கொடுக்கல. அரௌண்ட் 150 பிளஸ் டு 160 தான் கொடுத்துருந்தான். ரீசன் என்னன்னா, விக்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அரௌண்ட் 13 அந்த ரேஞ்சில் இருக்குது விக்ஸ். விக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இல்லை, ப்ரீமியமும் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? ரொம்ப நேரம் அப்படியே அரைக்கிறானுங்க. ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க ரொம்ப பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் ட்ரேட் பண்ணுங்க. அதிக ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பிகினர்ஸ் நிறைய பேர் நிறைய ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய ட்ரேட்ஸ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை 2 ட்ரேடு, அதுவும் கரெக்டான ட்ரேடை பிக் பண்றது நல்லது. ஓகேங்களா? இன்னைக்கு ஆக்சுவலி நான் 2 ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு மேல எடுக்கல. மூவ்மெண்ட் இருந்துமே அந்த ஸ்னைப்பர் ட்ரேட் இருந்துமே ஓகே. காலையிலேயே 2 எடுத்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம மார்க்கெட்டை பிரேக் டவுன் பண்ணோம். ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட், இந்த ஹை பாயிண்ட்ங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு டெய்லி கேப் அப் தான் ஆகலாம். ஸோ நாளைக்கும் அரௌண்ட் கேப் அப் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் மேலே உடைச்சிட்டு திரும்பவும் இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க வரணும். இன்னைக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து திரும்பவும் இன்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போனானுங்க. இதுதான் ரெகுலராக பண்றானுங்க. ஸோ பார்க்கலாம். அண்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, என்னென்ன என்ட்ரிஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம். யா, நல்ல என்ட்ரி பார்த்தீங்கன்னா காலையில இதுதான், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருந்தது. அதாவது இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருந்தாங்க. இங்க ஒரு நல்ல ஒரு என்ட்ரி, இங்க இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுத்துருந்தோம். அண்ட் திரும்ப ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க, ஆனால் அது ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண முடியாம இன்டர்னலா ஒரு சோச். இங்க இருந்து தான் மார்க்கெட் செல் ஆஃப், நல்ல ஒரு செல் ஆஃப். அதே மாதிரி மேல லிக்விடிட்டி விட்டே வந்திருந்தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் தான். இந்த ஏரியாவெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ எடுப்பாங்கன்னு. மார்க்கெட் ஈவினிங் ஒரு அரௌண்டு 10 இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா சோர்ச் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இங்க பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்வீப் நடந்திருக்கும். இங்க இதெல்லாமே என்ட்ரிஸ். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டிருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன். பட் ப்ரீமியம் மூவ்மெண்ட் ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்து இந்த மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட், 40 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்க ஹோல்ட் பண்ற பீரியட் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னா அரௌண்டு, யா, அரௌண்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ணணும். வெறும் 40 பாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப நேரம் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால சீக்கிரம் இதை புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல ஆக்சுவலா ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, இங்க ஒரு சப்ளை இருந்தது பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் கரெக்டா அந்த சப்ளைல இருந்து தான் திரும்பினா. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஷோர்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. இது எக்ஸ்ட்ரீம் பிளாக். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இருக்கு. மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகியிருக்கு. கரெக்டா இந்த டிமாண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரீம் பிளாக்கை தொட்ட உடனே தான் ஸ்னைப்பர் ஆயிருக்கான். அதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போயிருந்தான். ஏன்னா இங்க பாருங்க, இந்த டிமாண்ட் தொட்ட அப்புறம் ஒரு சோர்ச்சு, இந்த சோர்ச்சுக்கு அப்புறம் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை அவன் இன்டர்னலா ஸ்வீப் பண்ணி மேல பிரேக் பண்ணா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. இங்க இருந்து தான் மார்க்கெட் நல்ல ஸ்னைப்பர். இங்க இருந்து லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணி அழகா எடுத்திருந்தாங்க. கரெக்டா போயிருந்தது. அது ஒரு டார்கெட் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லெவலில் போய் அடிச்சிருந்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட். நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கேப் அப் சான்ஸ் இருக்கு மேக்சிமம். டிமாண்ட் ஏரியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியா டிமாண்டா ஒர்க் பண்ணும். மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு கீழே வந்தானா இந்த இந்த பாயிண்ட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஏரியால டிமாண்ட் எடுப்பாங்க. அதாவது 50 to 980 அந்த அந்த ரேஞ்ச்.
அதாவது 53,000 அந்த அந்த ரேஞ்சில் டிமாண்ட் எடுத்துட்டு மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது, இந்த ஹையை உடைக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட் லிக்விடிட்டியா எடுப்பாங்க. இந்த லாஸ்ட் கேண்டில் டிமாண்டா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேண்டில் அதாவது 52,900. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா 53,000லேருந்து உங்களுக்கு டிமாண்ட் ஏரியா தான், அந்த இடத்துல பை ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கும். என்ன நடந்தாலும் இன்ட்ராடேல நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க வாட்ச் பண்ணணும். அண்ட் அகைன் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தான் அப்படி, நிஃப்டி வந்து அவன் ஒரு தனி ரேஞ்சில் இருந்தான் இன்னைக்கு. ரீசன் என்னன்னா பேங்க் நிஃப்டி ஸ்னைப் ஆனா, பட் அவன் ஸ்னைப் ஆகவே இல்லை நிஃப்டி. ஓகே, லெட்ஸ் சி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுமே எடுக்கல. ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்து, இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. அவன் இந்த இடத்த எடுத்தாதான் அதுக்கடுத்து மார்க்கெட் மேலே மேபி நாளைக்கு இந்த இந்த ரேஞ்ச் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கேப் அப் ஆயிட்டு இந்த ஹையை உடைச்சிட்டு திரும்ப இந்த லோ வந்து எடுத்துட்டு ஸ்னைப் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறேன். நல்லா இருந்தது, ஆனா ப்ரீமியம் கொடுக்கல. சுத்தமா ப்ரீமியம் மூவ் ஆகல டியூ டு பேட் விக்ஸ். அந்த விக்ஸ் அப்படி இருக்கிறதுனால மூவ்மெண்ட்டே சுத்தமா இல்லை. எஸ், காலையில இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு, ஒரு ஹை, இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்டை ஸ்வீப் பண்ணி இங்கே ஒரு என்ட்ரி, ஒரு மூமெண்ட். இந்த இந்த இடத்துல நான் புட்டு எடுத்துட்டேன் இந்த மூமெண்ட்ல, ஏன்னா இங்க எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் புட்டு எடுத்துட்டேன். அண்டு இங்க இருந்து ஒரு நல்ல ஃபால். அந்த புட்டுமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இங்க இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதனால நான் சீக்கிரமாவே புக் பண்ண காஸ்ட் டு காஸ்ட்லேயே கொடுத்துருந்தேன். இந்த ட்ரேடுமே பெருசா இது பண்ண முடியல. ஏன்னா அந்த நம்ம எடுத்ததுல இருந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா ப்ரீமியம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அந்த ப்ரீமியம் கொடுக்காம அது ஜஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த அந்த அளவு அந்த விக்ஸ் கம்மியா இருக்கனால ப்ரீமியம் அந்த வாலட்டைலா இல்ல. அந்த வாலட்டைல் இருக்கணும். ஆஸ் ஆப்ஷன் பையரா மார்க்கெட்ல வாலட்டைல் இருந்தால் தான் நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறான், ஆனா 10 பாயிண்ட் கொடுக்குறானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 3 டேஸ் தான் அப்படி. மண்டே கூட மார்க்கெட் நல்லா இருந்தது, நல்ல வாலட்டைலா இருந்தது. அந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து அந்த வாலட்டைல் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சோச், இங்கெல்லாம் மணியை விட்டுட்டு வந்த ஏரியா, இந்த இடம்லாம் மணி அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த சப்ளை நான் மார்க் பண்ணியிருந்தேன் கரெக்டா. மார்க்கெட் அந்த சப்ளைல தான் திரும்பி இருந்தது. இங்க சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அதை ஹண்ட் பண்ணிட்டு திரும்ப போய் இந்த சப்ளைல எடுத்துட்டு மார்க்கெட் அங்க இருந்து திரும்ப ஆரம்பிச்சது. ஓகே, சோச்சு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ஸ் விட்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அதை பாத்தீங்கன்னா மைனராகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது. இது இது எல்லாமே மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ஸ். கடைசியா மார்க்கெட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு கீழே வேணும். ஆனா இந்த மூமெண்ட்டுக்கு எக்ஸ்பைரியில எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இவ்வளவு பெரிய டவுன்ல ஏன்னா இவன் விட ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு, 2:45. அந்த நேரத்துல வந்து ப்ரீமியம் எல்லாமே டெட் ஆயிடுச்சு. ஸோ மூமெண்ட் சுத்தமா கிடையாது. இங்க இருந்து ஒரு நல்ல ஃபால். ஆக்சுவலா நான் இந்த ஆர்டர் பிளாக் எதிர்பார்த்தேன், பட் அந்த ஆர்டர் பிளாக் எடுக்கல. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க, லிக்விடிட்டி பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இங்க ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். அரௌண்ட் ஹை 397. இந்த ஹை என்ன? ஆமா, இன்னும் இருக்கு. இந்த பாயிண்ட் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஈக்குவல் ஹையா இருக்கு. நாளைக்கு இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். மார்க் பண்ணுங்க இந்த கேண்டில், இந்த விக்கு. ஏன்னா இங்க ஒரு ஸ்வீப் அடிச்சு தான் வந்திருக்கான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ 24,000 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மறக்காம இந்த லெவலை வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேம். ஓகே, மேல இந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு 24,400ல. ஸோ இந்த இந்த இடத்துக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கைஸ், கொஞ்சம் ரொம்ப என்ட்ரிஸை கம்மியா போடுங்க, அப்பதான் ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும். ஒவ்வொரு கேண்டலுக்கும் ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த இப்ப இருக்க மார்க்கெட்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க எடுத்த அப்புறம் ப்ரீமியம் கரைய தான் செய்யும். எப்பயாவது ஒரு தடவை தான் மூவ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ காஷியஸா ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. லைக் நம்ம ஜூம் லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதில் ஜாயின் பண்ணலாம். தேர்ஸ்டே ஆனால் நான் ஃப்ரீயாக ஓப்பனாக டெலிகிராமில் லிங்க் தரேன். ஸோ உள்ளே வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்கள் டவுட்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.